வெல்கம் டு குக்கிங் பசார். இன்றைய வீடு சமையலில் ஒரு ஜவ்வரிசி வச்சு ஒரு வடை, ஒரு முருங்கைக்கீரை ஹெல்த்தியான ஒரு கீரை ஒன்று துவட்டல், நமக்கு வந்து திருக்க மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், குழம்பு, ஒரு பீட்ரூட்டு பொரியல். இப்போ நம்ம சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கள் கார்டனை கொஞ்சம் காமிக்கிறேன். இது பாருங்கள், பிளாக்கரம் வரிசையாக ஒரு 4 மரம் வைக்கிறோம். இது சின்ன மரத்திலே காய்க்கும். இவ்வளோ சைஸ் ரொம்ப வராது, 10 சொலை தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கு இந்த சொலை, சின்ன சின்னதாக காய்க்கும். இன்னும் கொஞ்சம் மரம் பெருசாகும். இப்போ தான் மரம் கன்று வாங்கியாந்து வச்சுருக்குறோம். திருவோடு மரம் நான் 2-3 வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுருணும் கொஞ்சம், அப்போ தான் பம்பலாகும். நிறையா பூத்து இருக்குது. இப்போ இது லேட்டாகவும் காய்க்கன்னு நினச்சேன். இப்போ இந்த பாருங்கள், பூ கொட்டிட்டு பிஞ்சுக்கு சின்னதாக வந்திருக்கு. காய் பெருசானோன்னே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ வந்து இந்த நம்ம பிவிசி பைப்பு இருக்குல்ல, எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பைப்பை உள்ளே வச்சுட்டு செடியை இங்கே வச்சுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கீழே எல்லாம் வந்து அடைசல் இருந்தால் பூச்சிப்பட்டு இல்லாமல் இருக்கணும். இந்த இடத்துல புழங்குற இடம் அப்படிங்கிற வால் கிரிப்பர் வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா மேலே வரைக்கும் சூப்பராக படத்து வந்துச்சு பாருங்கள். இந்த ஏரியாவில் ஒரு வால் கிரிப்பர் வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி விடணும். கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துருக்கு பாருங்கள், கட் பண்ணி விடணும். சமையலுக்கு 2 கொத்து கருவேப்பிலை. மணி வந்து கரெக்டாக 12:04 நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி சமையலுக்கானது கருவேப்பிலை, வெங்காயம், திருக்க மீன் குழம்புக்கு பூண்டு, தேங்காய் பூ, கீரை பொரியல். புளி வந்து ஒரு நார்த்தங்காய் அளவு எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி ஊற வைக்காமல் போயிட்டேன். அதனால் சீக்கிரம் ஊறணும் அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டோம்னா சீக்கிரம் ஊறிடும். புளி கொஞ்சம் நல்லா இது நம்ம அந்த ப்ரெஸ் பண்ண புளி வாங்கியிருக்கோம். கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. நான் எப்போதும் போகிறப்போ ஒரு பீஸ் எடுத்து ஊற போட்டு போவேன். இன்றைக்கி ஊற வைக்கலை, அதனால் நான் கொஞ்சம் வெந்நீரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் இருக்கிறேன். அதுக்கு மாவு ஜவ்வரிசி வாங்கி வெந்நீர் கொதிக்க வச்சு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறணும் அது, அதனால் முன்னாடியே ஊற போட்டிருக்கேன். குழம்புக்கு புளி கரைச்சிக்கும். இது கொஞ்சம் லேசாக வெந்நீரில் ஊற்றினோமா, கை புளி கரைச்சிட்டோம். 1 ஸ்பூனு உப்பு, சின்ன ஸ்பூனால் 1.5 ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன். மிளகு பொடி ஒரு 10 கிராம் நுணுக்கிட்டு வந்திருக்கேன். இந்த திருக்க மீனுக்கு மிளகு பொடி தான் அதிகம். குழம்பு மிளகாத்தூள் 2.5 ஸ்பூனு போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். திருக்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லா பத்திய குழம்பு மாதிரி. இது குழந்த பிறந்தவங்களுக்குலாம் இது வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பால் உருளைனாலும் வச்சு கொடுப்பாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். அது சூடாகட்டும். அதுக்குள்ளே பீட்ரூட்டு க்ளீன் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கோம் பொரியலுக்கு. இதை சீவி வச்சுருக்கோம், அது சூடு வர. அவ்வளவுதான், சீவியாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக பொரியலுக்கு ரெடி ஆகிட்டு. எண்ணெயும் சூடு வந்துடுச்சு. வடகம் போட்டுருவோம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால கொஞ்சம் இந்த குழம்புக்கெல்லாம் பத்திய குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு பூண்டு நிறையா போடும். அப்படியே குழம்பு வச்சு அதை ஊற்றிக்கலாம். அப்படியே மூடி வச்சு கொதிக்கணும். சாதம் அந்த அடுப்பில் வந்துக்கிட்டு இருக்குது, குழம்பு இதில் வச்சுக்கிட்டு இருக்குது. இதில் நம்ம முருங்கைக்கீரை வறுக்கப்போம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சீக்கிரம் பண்ணணும்னா டக்குன்னு ஒரு எண்ணெய் கொடுக்குதுன்னா கூட அப்போது ஒரு வேலை செய்யணும். அப்போ தான் சீக்கிரம் செஞ்சு முடிக்கலாம். வடகம், உளுத்தம்பருப்பு, முருங்கைக்கீரை வறுக்க 1 ஸ்பூனு வடகம் போட்டுருக்கேன், 1 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன், 2 பட்டை மிளகாய், வெங்காயம்,
கொஞ்சம் போல் இஞ்சி போட்டு முருங்கைக்கீரை வதக்கணும்னா நல்லா வாசனையாக இருக்கும். வேணும் சில பேருக்கு பூண்டு வாசனை பிடிக்கும்னா 2 பூண்டை தட்டி போட்டு வதக்கலாம், நல்லாயிருக்கும். உப்பு ரொம்ப தாங்காது, சின்ன ஒரு அரை ஸ்பூனு போடுறோம். இப்படி வச்ச முருங்கைக்கீரை அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே அடைஞ்சாலும் இருக்கும். ஏன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து குழம்புன்னு வேணும்னா நம்ம அப்படியே கலரிக்கிட்டே இருக்கணும். இப்படி கலந்து வச்சு கலர்னோம்னா கஷ்டம் சேர்ந்தே இருக்கும். கீரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு தேங்காய் பூ போட்டுருவோம். அவ்வளவுதான். ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிட வேண்டியதுதான். கீரையை நம்ம சூடாக இருக்கணும்னு ஹாட் பேக்கிலெலாம் போடக்கூடாது. அது அப்படியே அவிஞ்சு போனாப்புல ஒரு டேஸ்ட் மாறிடும். இப்படியே வச்சு கொஞ்சோண்டு ஒரு கரண்டியை வச்சு லேசாக காத்தோட்டமாக மூடி வச்சிட வேண்டியதுதான். உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் இந்த மாதிரி போட்டிருக்கேன், எடுத்துகிட்டு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா நைஸாக போட்டோம்னா வாய் கசப்போம், இது உரப்பு வந்துடும். கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன். ஒரே காசு உப்பும் போட்டுட்டேன். ஒரு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்தா போதும். இதை வச்சு ஒரே ஒரு விசில் எடுக்கக்கூடாது, குழஞ்சிக்கூடாது. நல்லாவே 2 விசிலோட விடலாம். நல்லா சாப்பிட்டா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா நல்லா 2 விசில் 3 விசிலோட விட்டுக்கலாம். நம்ம தாளித்து குழம்பு சூப்பராக கொதிச்சு வச்சுட்டு இப்போ நம்ம மீனை போட்டோம். 1/2 கிலோ மீன் இருக்க மீன் 2 3 பேர் அப்படியே சிம்மில் கொதிக்க விட்டுருங்க. ஒரு நல்லா 2 நிமிஷம் கொதிக்கணும். முட்டை வெள்ளைக்கரு சேர்த்துக்குவோம், அதனால 4 முட்டை போட்டுருவோம். கீரை வதக்கின எண்ணெய் சட்டியிலே 1 ஸ்பூனு எண்ணெய், பீட்ரூட்டு பெரியலுக்கு 1 ஸ்பூனு எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, வடகமும் போடலாம், கடுகும் போடலாம். இது உடனே ரிலீஸ் பண்ண வேண்டாம் வெயிட்டை, ஏன்னா இது ஒன்றும் ஐண்டுக்கெல்லாம் போயிடாது. எவ்வளோக்கு வேணாலும் வேகலாம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்படியே கடுகும் உளுத்தம்பருப்பும் செவக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இறக்கி வச்சுருவோம். வந்துச்சு, இதையும் எனக்கு சாப்பிடும். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, அதே வேக வச்ச பீட்ரூட் எண்ணத்துலேயே சிட்டானுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு மட்டும் போடக்கூடாது. கொஞ்சோண்டு தேங்காய் பால், அப்படியே ஒரு கொதி, அவ்வளோதான் ஆகும். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் போல தேங்காய் பூ, அவ்வளோதான். இதையும் இன்னொரு பாத்திரத்துலையும் நம்ம மாற்றிடலாம். அப்படியே இந்த தேங்காய் பூ வச்சுருந்த பாத்திரத்துலேயே வச்சிடலாம். 2 மணி நேரம் ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இதில் 4 ப்ரெட்டு, நம்ம ஒரு 1/2 டம்ளர் போட்டதுக்கு 4 ப்ரெட்டு போட்டுக்கலாம் இந்த வடைக்கு. இது கூடவே ரவா, 2 ஸ்பூனு ரவா. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் அடிச்சிட்டு வந்துடுறேன். ப்ரெட்டு கொஞ்சமாக ரவா ஊற வச்சுருந்தது, இதை இதில் போட்டுற வேண்டியது. இதில் தான் இது போட்டால் தான் சேர்ந்து நீங்கள் தட்டலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை. இது காரத்துக்கு நம்ம பட்டை மிளகாலாம் போடுறதில்ல, பச்சை மிளகாய், இஞ்சி, இது கூட வெங்காயம். வடையை அப்படியே தட்டி போட்டுற வேண்டியதுதான். வீடு சமையல் 12:04 ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 1:05, கரெக்டாக 1 மணி நேரம் 1 நிமிஷம். 1 நிமிஷம்லாம் இதை எடுத்தாந்து வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிடுது. ஜவ்வரிசி வடை, எக்கு அவியல், பீட்ரூட்டு பொரியல், முருங்கைக்கீரை துவட்டல், மாம்பழம் 2 பீஸ். இப்போ சீசன் இல்லையா, அதனால் மாம்பழம் இல்லாமல் இருக்காது. இருக்க மீன் குழம்பு, ரைஸு. மீன் குழம்புக்கு கீரை மீன் குழம்பு சாப்பிட்றதுனால ரொம்ப தயிர் போட்டுக்க மாட்டாங்க, இருந்தாலும் தயிர் எடுத்தாந்து வச்சுருக்கேன். இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.